ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய ஆண்டில் பம்பர் பரிசு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டைப் போலவே 2024ஆம் ஆண்டிலும் மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பரிசுகள் நிறைந்ததாக இருக்கும். 2024ஆம் ஆண்டில் ஊழியர் ஓய்வூதியம் பெறுபவர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படியில் மீண்டும் 4% அதிகரிக்கலாம். இது சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் பம்பர் ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்திற்கான இந்த மதிப்பீட்டை தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. AICPI இண்டெக்ஸ் தரவுகளில் இருந்து இது மதிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான புள்ளி விவரங்கள் இன்னும் வரவில்லை என்றாலும் 2024இல் DA எவ்வளவு அதிகரிக்கும் என்பது அதன் பின்னரே தெளிவாக தெரியும். நவம்பர் 30 அன்று தொழிலாளர் அமைச்சகம் AICPI குறியீட்டின் அக்டோபர் புள்ளி விவரங்களை வெளியிட்டது. அதில் 0.9 புள்ளிகள் அதிகரித்த பிறகு எண்ணிக்கை 138.4ஐ எட்டியது மற்றும் DA மதிப்பெண் 49% எட்டியுள்ளது. எனவே யூகங்கள் செய்யப்படுகின்றன. புதிய ஆண்டில் 4% அல்லது 5% DA உயர்வு இருக்கலாம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான புள்ளி விவரங்கள் இன்னும் வரவில்லை என்றாலும் இதற்கு பிறகு 2024இல் எவ்வளவு DA அதிகரிக்கும் என்பது முடிவு செய்யப்படும். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களின் புள்ளி விவரங்களின் அதிகரிப்புக்கு பிறகு DA மதிப்பெண் 50% அல்லது அதற்கு மேல் அதிகரித்தால் DA 4% அதிகரித்த பிறகு அது 50%ஆக மாறும். அத்தகைய சூழ்நிலையில் ஊழியர்களின் சம்பளம் திருத்தப்படும். ஏனெனில் மத்திய அரசு 7வது ஊதிய குழுவை அமைத்துள்ளது. DA திருத்த விதிகள் 50% அடையும் போது அது 0ஆக மாறும் என்றும் தற்போதுள்ள அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து 50% DA வழங்கப்படும் என்றும் DA கணக்கீடு 0 இருந்து தொடங்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் மே மாதம் வரை மக்களவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்பதால் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வரும் என்பதால் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் அடுத்த DA விகிதங்கள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.